நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். தங்கிலீஷ் தமிழ் டைப்பிங், சரிங்களா? ஃபோட்டோஷாப் நிறைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த 7.0க்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீமேன் யூஸ் பண்ணி டைப் அடிப்பீங்க, சரிங்களா? ஆனால் மற்ற வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டைப் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் வேலை செய்ய மாட்டேங்க, அப்படி இல்லைனா பாக்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ அழகி ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் டைப்பிங் பண்ணலாம், சரிங்களா? ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, மற்ற சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, மற்ற சாஃப்ட்வேரில் கூட நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் சுலபமாக பண்ண முடியும், சரிங்களா? இப்போது கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த அழகியோட பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? அழகி.com. இதில் இந்த இடத்துல பாருங்கள், டவுன்லோட் அழகி ப்ளஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கா, இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஒருவேளை நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இதை நான் வந்து ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும், சரிங்களா? இந்த பேஜில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், டவுன்லோட் அழகி ப்ளஸ்னு. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும், சரிங்களா? எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை ஒரு கிளிக் பண்ணோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இப்போது ஓப்பன் ஆகும். எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்துடும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அதனால் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் வந்து அழகி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் CC 2022 நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வேணும், சரிங்களா? தமிழ் ஃபாண்டு புகைப்படத்துறை நண்பர்களும் சரி, பிரிண்டிங் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, சரிங்களா? அதிகமாக பயன்படுத்துகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RGP, செந்தமிழ், SR, இந்த 3 ஃபாண்டு தான், சரிங்களா? இந்த 3 ஒரே ஃபாண்டு தான், சரிங்களா? ஒரே ஸ்டைலும் ஒரே போல் தான் இருக்கும். இந்த ஃபாண்ட் தான் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, சரிங்களா? இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் வந்து இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எனக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த அழகி அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன செட்டிங் மட்டும் வைக்கணும். வைக்கும்போது நம்மளுக்கு டைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லாங்குவேஜ் அப்படின்றக்கா அதில் தமிழ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், சரிங்களா? லாங்குவேஜில் தமிழ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்றதுல செந்த் அப்படின்ட்டு பாருங்களா, செந்தமிழ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறமா இந்த கீபோர்ட் லேஅவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கீபோர்ட் லேஅவுட்டில் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் நாம் வந்து தங்கிலீஷ் டைப்பிங். தங்கிலீஷ் டைப்பிங்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப்பில், இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கிலலாம் தங்கிலீஷில் டைப் அடிப்பாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த பக்கம் வாங்க, இங்கே பாருங்கள், அம்மா அப்படின்னு சொல்லி இங்கே எழுத்து இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல அம்மாவுக்கு டைப்பிங் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், AMMAA அப்படின்னு கொடுத்துருக்கு. இது தங்கிலீஷு. இங்கே அம்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எழுத்து வந்துடுச்சு, சரிங்களா? இப்படி தான் நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் டைப் அடிக்க போகிறோம். இங்கே நிறைய எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ANBU அப்படின்னு சொன்னால் அன்பு, இந்த இடத்துல எழுத்து இருக்குது பாருங்கள். அழகி. அப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை பாருங்கள், MURUGAR, முருகர், பார்த்தீங்களா? இவ்வளோதான், சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் வந்து F10, சரிங்களா? இதை மினிமைஸ் பண்ணுனா F10 உங்கள் கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா TA அப்படின்னு சொல்லி கீழே வரும், சரிங்களா? இந்த TA இந்த மாதிரி மறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குட்டியாக ஆரோ மார்க் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த TAவை அப்படியே கிளிக் பண்ணி கீழே இழுத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண தெரியும். அதாவது F10 கொடுத்தோம்னா TAங்கிறது தமிழுக்கு மாறும். திரும்ப F10 கொடுத்தா அந்த TA மறைஞ்சி இங்கிலீஷ் கீபோர்டில் இருக்கும், சரிங்களா? இதுதான். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பு நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ஆனால் F10க்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அங்கே பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைட்னஸை கூட்டுறது அப்படி இல்லைனா கம்மி பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கீபோர்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டனுக்கு பக்கத்தில் FN அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், சரிங்களா? ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த அழகி ப்ளஸ்க்கான ஷார்ட்கட் வேலை செய்யும், சரிங்களா? நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் லேப்டாப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு F10 ஷார்ட்கட் வேலை செய்யலை அப்படின்னா FN பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TN சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும், சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் அடிக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டிப்ஸ் இருக்குது, அதை சொல்லிக்கலாம், சரிங்களா? ஓகே. இப்போது ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டைப்பிங் பண்ண போகிறேன். டைப்பிங்க்கு எனக்கு என்ன ஃபாண்ட் வச்சுருக்கேன்னு பாருங்கள், SR. கீழேயே ஃபாண்டுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன். SR
செந்தமிழ், ஆர்ஜிபி 3 ஃபாண்ட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? 3 ஃபாண்டும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த எஸ்ஆரில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, போல்டாக நல்லா தெரியுதுங்களா? இதே போல் தான் செந்தமிழ்லே இருக்கும். சரிங்களா? இதே போல் செந்தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா இதே போல் தான் இருக்கும். செந்தமிழ்லே இப்படி தான் இருக்கும். ஆர்ஜிபிலையும் இதே போல் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் எஸ்ஆர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டைப்பிங் பண்ண போகிறோம். எப்படி டைப்பிங்னா தங்கிலீஷ் டைப்பிங். சரிங்களா? செட்டிங்கை நல்லா பார்த்துக்கிடுங்க. லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ், அப்புறம் கீபோர்ட் லேஅவுட்டில் பொனெட்டிக் டிரான்சாக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போது டைப் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட்டை தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு F10 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கீழே TA அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இதில் போலே நம்ம டைப் அடிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், AMMAA அப்படின்னு இருக்கா, அம்மா அப்படின்னு இருக்குது. இதே டைப் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணிவிட்டு AMMAA அப்படின்னு டைப் அடித்தா அம்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடுச்சு. அப்போது அதுக்கு அடுத்து ANPU அன்பு அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்புறம் முருகரை பாருங்கள், MURUGAR. பார்த்தீங்களா? நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு டைப்பிங் வந்துடுது. சரிங்களா? இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது பாருங்கள், SRIன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், SRI ஸ்ரீ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இந்த எழுத்துக்களை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், கீ மேப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல A அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன எழுத்து வருது, A அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் 2 ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இதில் WA கொடுத்தாலும் A வரும், அப்புறம் அப்படி இல்லாமல் கேப்ஸ்லாக் A கொடுத்தாலும் நம்மளுக்கு A அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஷார்ட்கட்டு இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எழுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எழுத்தும் வந்திருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக தெரியணும். இது எழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழம்புற மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் தேடுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த TAங்கிறத ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கீ மேப்பிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கிளிக் ஹர் கீ மேப்பிங்கை ஒரு டச் பண்ணி தமிழ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், A அப்படின்னு போட்டோம்னா A கொடுக்கணும், A அப்படின்னா இந்த இடத்துல AA அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் மெயின் கீ. சரிங்களா? இந்த கீ வந்து வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், KA அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ KA அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். KA கொடுத்தோம்னா நம்மளுக்கு K வந்துடுச்சு. சரிங்களா? இந்த KA அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்மளுக்கு K வந்துடுச்சு. இப்போ இந்த கேவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இக்கு கா 2 எழுத்து நம்ம போட்டுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், நார்மலாக KA அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு K வருது. இப்போ K மட்டும் கொடுங்க, இக்கு வரும். சரிங்களா? A எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது அந்த புள்ளியை வந்து எடுத்துருது. பொறுமையாக பாருங்கள், K மட்டும் கொடுத்தா இக்கு, அது கூட ஒரு A சேர்த்தோம்னா நம்மளுக்கு புள்ளியை எடுத்து கேவாக காட்டுது. இன்னொரு A கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி தொணக்கால் போடும். பார்த்தீங்களா? இதே போல் தான் எல்லா எழுத்துக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த எழுத்துக்களை பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் அடிச்சுக்கலாம். எழுத்துக்களை இந்த இடத்துல பார்க்கும்போது மேப்பிங்கில் பொறுமையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா 2 நே இருக்கும். இது ரெட்டச்சுழி நே. இதுக்கு நார்மல் N, நார்மல் A ஸ்மால் லெட்ரு. இதே இந்த இடத்துல 3 சுழி நே இருக்குது பாருங்கள். N வந்து கேப்ஸ்லாக்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் செக் பண்ணி பார்க்கலாம். NA நே வந்து 3 சுழி நே வந்துடுச்சு. இப்போ 2 சுழி நே வந்து எனக்கு NA கொடுத்ததுக்கு 2 சுழி நே வந்துடுச்சு. இந்த 3 சுழி நே வரணும்னா ஷிஃப்ட் N அப்புறம் A கொடுத்தோம்னா 3 சுழி நே. இதே நான் வரேன்னா கூட ஒரு A. சரிங்களா? இவ்வளோ தான் இருக்கிறது. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியலைன்னா நீங்கள் வந்து இதில் பார்த்துட்டு டைப் அடிங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைப்பிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்களா? தங்கிலீஷ் டைப்பிங்கை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த மேப்பிங்கை நீங்கள் எடுக்கிறது பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளேயே பார்த்திங்கன்னா இதில் நிறைய பார்த்திங்கன்னா டீட்டெயில் இதிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றா பொறுமையாக பார்த்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸாம்பிளும் டைப் அடித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கான கீயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல NJ கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இச்சு இஞ்சி இந்த மாதிரி 2 எழுத்து வந்திருக்கு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்களை நீங்கள் டைப் அடித்து பார்த்தாலே போதும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய வேர்டை டைப் அடித்தா இங்கே இருக்கிறது வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து தங்கிலீஷ் டைப்பிங்கை கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது இன்னொன்று சொல்லிடலாம். இன்னொரு டிப்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். NHM ரைட்டரில் டைப் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? அவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, NHM ரைட்டரில் டைப் அடிச்சுட்டு இந்த டைப்பிங்க்கு நீங்கள் மாறும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள்.
இந்த செட்டிங்கை நீங்கள் வைங்க. இது வச்சிங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டரில் என்ன டைப்பிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அழகி சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ஹெச்எம் ரைட்டரில் என்ன டைப்பிங் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே டைப்பிங் இங்கே வந்துடும். ஆனால் நீங்கள் செட்டிங் என்ன வைக்கணும், யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் மற்ற யாரும் குழம்பவே வேண்டாம். என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து ஃபாண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபாண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எஸ்ஆர் ஃபாண்டில் எனக்கு 333 ஃபாண்ட் இருக்குது. 333 ஃபாண்டுமே எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டு நான் எஸ்ஆர் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் வேறு ஃபாண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு வானவில், பாமினி, இந்த மாதிரி ஃபாண்டு, நம்ம வந்து புகைப்படத்துறை நண்பர்கள் செந்தமிழ் ஃபாண்டு, ஆர்ஜிபி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டிக்கர் கட்டிங் கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பத்திர ஆஃபீஸு வேறு பக்கம் நீங்கள் டைப் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் வழி இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாண்டு என்ன வச்சுருக்கீங்க அதை பாருங்கள். இப்போ பாமினி அடிக்கிறீங்களா, அந்த பாமினியை செலக்ட் பண்ணிவிட்டு பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் வச்சுட்டு நீங்கள் இதே ஷார்ட்கட் கொடுத்து அடிச்சிங்கன்னா வந்துடும். சரிங்களா? என்ன ஃபாண்டு வந்து என்ன செலக்ட் பண்ணணும் தெரியுமா, இங்கே பாமினி அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் பாமினி அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணணும். பாமினி ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. பாமினிங்கக்கூடிய ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தங்கிலீஷில் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் டைப் அடிக்க முடியும். தங்கிலீஷில் டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். ஒரு வேளை கீமன் டைப்பிங் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி அழகில் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ, ஈஸியான ஒரு வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். எப்படின்னா கீமனில் நம்ம எஃப் கொடுத்தோம்னா கே அப்படிங்கக்கூடிய எழுத்து வரும். சரிங்களா? இந்த கீமன் பழகினவங்களுக்கு அந்த தங்கிலீஷ் மாறுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக தெரியும். அப்படியே நீங்கள் கீமன் டைப்பிங்கை இந்த அழகி ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அழகியில் வந்து கீமன் டைப்பிங்கை யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? ஈஸியாக டைப் படிக்கிறது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. லேப்டாப்பில் ஷார்ட்கட் வேலை செய்யலாம். எஃப்என் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு எஃப்என் கொடுங்க, உங்களுக்கு அழகிக்கான ஷார்ட்கட் வேலை செய்யும். என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் யூசர் டிஃபைன்டு பொனிட்டிக்ஸ் வச்சு டைப் அடிச்சிங்கன்னா நீங்கள் என்ஹெச்எம் ரைட்டரில் என்ன டைப்பிங் யூஸ் பண்ணீங்களோ அதை இங்கே தாராளமாக யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது போக கீமன் டைப்பிங் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.